அதுவே வாக்கெடுப்பில் தோல்வி அடைஞ்சாலும் அங்கேயே நின்று. அதுவே எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தாலும் 6 மாசம் வரைக்கும் டைம், அதுக்குள்ள எந்த முடிவும் எடுக்கலனாலும் லாப்ஸ் ஆயிடும். அப்ப இந்த எல்லா ஸ்டேஜஸையும் அவாய்ட் பண்றதுக்காக ஒருவேளை அது முக்கியமான மசோதாவா இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கால் ஃபர் பண்ணலாம். அதாவது முதல் அவையில பாஸ் ஆயிருது, இரண்டாவது அவைக்கு போகுது, இரண்டாவது அவை ஒரு திருத்தம் சொல்லுது, இரண்டாவது அவை எந்த திருத்தமும் சொல்லலன்னா நேரடியாக குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும், கையெழுத்தாயிடும். ஒருவேளை திருத்தம் சொல்லி அந்த திருத்தத்தை முதல் அவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். திருத்தத்தை முதல் அவை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அது அப்படியே ஹோல்ட் ஆயிடும். இல்ல முக்கியமானதா இருந்தது அப்படின்னா கூட்டம் கூட்டுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ல பாஸ் ஆச்சுன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும். முதல் அவையில ஒரு மசோதா பாஸ் ஆகுது, இரண்டாவது அவை அதை நிராகரிச்சிருது அப்படின்னாலும் அந்த மசோதா அங்கேயே ஹோல்ட் ஆயிடும். இல்ல ஒருவேளை இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல முக்கிய மசோதாவா இருக்கும் பட்சத்தில் கூட்டம் கூட்டுவாங்க. அப்ப வந்து அது என்ன ஆயிரும் அப்படின்னா பிரசிடென்ட் போயிடும். அதுவே முதல் அவை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, இரண்டாவது அவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 6 மாசத்துக்கு எந்த பதிலுமே சொல்லல அப்படின்னா அப்படியே பில் லாப்ஸ் ஆயிரும். ஒருவேளை முக்கியமான மசோதாவா இருந்தா கூட்டம் கூட்டுவாங்க, ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டுவாங்க. அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல பாஸ் ஆச்சு வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்து வந்து பிரசிடென்ட் போகும். பிரசிடென்ட்டுக்குமே நேரடியா பிரசிடென்ட்டுக்கு போன உடனே கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குமே என்ன அப்படின்னா மொத்தம் 3 விதமான நிராகரிப்பு வந்து இருக்கு. அதாவது கையெழுத்து போட்டாரு அப்படின்னா அதற்கு என்ன பேர் வைக்கிறோம், அசென்ட், சட்டமாயிரும். இல்ல மீண்டும் ஒரு முறை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னாருன்னா அதற்கு பேர் சஸ்பென்சிவ், மறுபடியும் லோக்சபா மறுபடியும் ராஜ்யசபான்னு போய் வரணும். இல்ல நான் கையெழுத்து போட மாட்டேனே சொல்லிடலாம், அதற்கு பேர் அப்சல்யூட் வீட்டோ. கையெழுத்து போடுவேன் போட மாட்டேன்னு சொல்லாம அப்படியே ஹோல்டுல வச்சிடலாம், அப்படியே வச்சுட்டு அதற்கு பேர் பாக்கெட் வீட்டோ, ஏற்கவோ நிராகரிக்கவோ செய்யாமல் இருக்கும் நிலை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். இந்த மாதிரி கூட்டம் கூட்டி இது வரைக்கும் எத்தனை சட்டம் கொண்டு வந்திருக்கும், மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் வந்து வரதட்சணை தடை சட்டம் 1961 கேள்வி கேட்டிருந்தேன், பதில் சொல்லிருப்பீங்க. 1961 மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் அதே ஆண்டு தான். அது போல வந்து பிரசிடென்ட் யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பிரைம் மினிஸ்டர் யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். எம்ஏ ஐயங்கார் வந்து லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து கூட்டம் நடத்தினாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங். அப்ப யாரு தலைமை தாங்குவாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாரு, ராஜ்யசபா சேர்மன் கிடையாது. லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். சபாநாயகர் யாரு, எம்ஏ ஐயங்கார். அதுபோல வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா 1978. அப்ப பிரசிடென்ட் யாரு, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. பிரைம் மினிஸ்டர் யாரு, மொரார்ஜி தேசாய். தலைமை யாரு, KS ஹெக்டே. மூணாவது என்னது, பயங்கரவாத தடுப்பு மசோதா, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து 2002. அப்போ வந்து பிரசிடென்ட் யாரு, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதுபோல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து திரு அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த தலைமை வந்து மனோகர் ஜோஷி அவர்கள் வந்து லோக்சபாவோட சபாநாயகர். இந்த 3 தான் இது வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங்ல பாஸ் ஆயிருக்கு. சோ அடுத்ததுல நம்ம வந்து மணி பில், பண மசோதா மற்றும் நிதி மசோதா, பினான்ஸ் பில், இது 2 பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா, பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா தெரியும், ஆனா இதுல வந்து நீங்க நிறைய படிக்கணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா 110, 117 இந்த ஆர்டிகல்ஸ்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 280ங்கிறது நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். இதையும் நிதி மசோதாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, படிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கு இல்ல அப்படின்னு பாக்குறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தது மாதிரி நம்ம வந்து இந்த PDF வந்து கொடுத்துடலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல் GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட், அதுல வந்து இந்த PDF வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க தாராளமா வந்து அந்த PDF வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.